அவங்க அடங்குகின்றனர். உமன் உமன் அன்சேஃப் என்ன இந்த ஆப்கானிஸ்தான் அரபு நாடு எல்லாம் பண்ணுங்க வெட்டிடுவாங்க. இந்த மாதிரி நினைச்சுன்னா அங்க தண்டனைகள் ரொம்ப கடுமையா இருக்கு. அந்த மாதிரி தண்டனைகளை பண்ணுங்கன்னா 5க்கு 10 ரோட்ல நிக்க வச்சிருக்கீங்க யாரு எம்எல்ஏங்க. என்ன எம்எல்ஏ கரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் அரசு அதிகாரி கொடுத்தனா இந்த மாதிரி தப்பே நடக்காது. உடனே இந்த தற்கொலை செய்வாங்க. இந்த கோயம்புத்தூர்ல பாலியல் வன்கொடுமை ஈடுபட்டாங்கல்ல அவங்களுக்கு சப்போர்ட்டா பக்கா அவங்களுக்கு சப்போர்ட்டா இந்த பொண்ணை திட்டாங்க 11 மணிக்கு அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல போய் பேசுறதுக்கு என்ன அனாவசியம். நீங்க ஒண்ணு ஆப்கானிஸ்தான்ல இல்ல, அதே அன்னைக்கு நடந்த அன்னைக்கு அது ஒரு அரபு நாட்டுல நர்ஸ் வேலையை முடிச்சுட்டு டைமர் ஆன் பண்ணிட்டு போன் டைமர் ஆன் பண்ணிட்டு வெளில வருது. சரிங்களா, நான் இதோ இன்னும் பார்த்தேன் கடைசியா பார்த்தேன். நானும் தமிழ்நாடு பொண்ணு தான், ஈரோடு பொண்ணு, அரபு நாட்டுல இருக்க சவுதி அரேபியா. சரிங்களா, நைட் டியூட்டி 1:45 1:30க்கு முடிஞ்சுட்டு நான் நடந்து வந்துட்டு இருக்கேன். இப்ப டைம் 1:45 இப்ப இருந்தா எனக்கு தோணுச்சு, அதனால வீடியோ போடுறேன். டைமர் ஆன் பண்ணிட்டு போகுது ரோட்ல, ஒரு ஈக்காக்க கூட இல்லைங்க, ஒரு வண்டி போல இன்னும் போல. 17 நிமிஷம் நான் என்ன சொல்றேன் 17 நிமிஷம் 17 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு டிராவல்ஸ் வண்டி போகுது. அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு இப்ப கூட இந்த டிராவல்ஸ் வண்டி ஒரு 2-3 நிமிஷம் அது வீடியோ எடுக்கணும். யாருக்கோ கால் பண்ணாங்களோ பேசுறாங்களான்னு பின்னாடியே வந்து லைட் அடிச்சு எனக்கு வழிகாமிச்சு போறாங்களே. இந்த மாதிரி என்னைக்கு தமிழ்நாட்டில் வரும், எனக்கும் ஆசைதான் அப்படின்னு இருக்காங்க பாத்துக்கோங்க. சரிங்களா, எனக்கும் ஆசைதான் சொல்லி அந்த பொண்ணை சொல்லியிருக்காங்க. நானும் தமிழ்நாட்டில் பிறந்து இந்த மாதிரி இருந்தா அங்க குற்றங்கள் நடந்தா நடக்காது இல்லை, நடந்தா தண்டனைகள் ரொம்ப கடுமையா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால குற்றங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த மாதிரி இங்க வந்து 5க்கும் 10க்கும் வாங்க விட்டீங்கன்னா எம்எல்ஏங்க அரசு அதிகாரிகளை குற்றங்கள் எப்படி கம்மியாகும். அந்த பொண்ணு 11 மணிக்கு போதும் 1:45 போதும், அந்த பொண்ணோட இஷ்டம். சரிங்களா, ஒரு பொண்ணு சுதந்திரமா வெளியே போறேன்னா அப்ப என்னங்க சுதந்திரம் வாங்கி நல்லா ஆட்சி உட்கார வச்சு என்ன பண்றீங்க பேசுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. இதுல என்னன்னா 2918 கிரைமா பொண்ணுங்களுக்கு ஆப்போசிட்ல மட்டும். சரியா, பொண்ணுங்களை வச்சு, அதாவது பொண்ணுங்க மேல 2918. சரிங்களா, கிரைம் அகேன்ஸ்ட் உமன் ரிப்போர்ட்டட் இன் 2020 ரேப்பு 409. உங்களுக்கு கம்மி தான், அது நீங்க நினைச்சது 500, அப்ப கம்மி தான். அதே மாதிரி டவுரி டெத்து 29, குரூயல்டி பை ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் 1043, மொலேசியன் என்ன பாலியல் துன்புறுத்தல் 1414. நான் என்ன சொல்றேன், இந்த டவுரி டெத்து குரூயல்டி பை ஹஸ்பண்ட் அண்ட் ரிலேட்டிவ் இதெல்லாம் விட்டுருங்க, எந்த ஆட்சியாளர் நடக்கலாம். நான் என்ன சொல்றேன், டவுரி டெத்து விட்டுருங்க, அதையும் எந்த ஆட்சியாளர் நடக்கலாம். ரேப்பு பாலியல் துன்புறுத்தல் இது வந்து நீங்க பக்கா சேஃப்டி செக்யூரிட்டி கொடுக்கணும். உங்க எங்க போனீங்க பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் வாங்க. பத்திரிகையில நீங்க வந்து சோசியல் மீடியால ஒரு நட்டு காட்சி நடத்தாதீங்க, பத்திரிகை கூப்பிட்டு பேசுங்க. உங்க சன் டிவியை கூப்பிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுறீங்க. மத்த டிவி இருக்கு, உடனே அவங்க உங்களை பத்தி உண்மையை சொன்னாங்கன்னா உடனே அவங்களை தடை செஞ்சிருங்க. சரிங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நம்ம தமிழ்நாடு போய் இவங்களே உட்காரச்சிங்கன்னா சுடுகாடா இழுத்தி போட்டுக்கலாம். சரிங்களா, அதனால அதை போட்ட வரணும், நம்ம தமிழ்நாடா போட்ட வரணும். இவங்க டிஎம்கே என்ன சோசியல் மீடியால ஆட்சி நடத்துற கட்சியை பூட்டு போட்டு வீட்டுக்கு அனுப்புங்கன்ற. சரிங்களா, இந்த வாட்டி பார்க்கலாம் சேப்பாக்கம் தொகுதியிலும் குளத்தூர் தொகுதியிலும் ஃபர்ஸ்ட் டெபாசிட் வாங்குறாங்கன்னு அப்புறம் ஆட்சிக்கு வராங்கன்னு பார்ப்போம். சரிங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.